ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. 18-24 ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத் யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாः त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः निराशीर्यदचित्तात्मा त्यक्तसर्वपरिग्रहः शारीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् यदृच्छालापसन्तुष्टः द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धौ वसिद्धौ च कृत्वापि न निबध्यते कथसङ्गस्य मुक्तस्य ज्ञानावस्थितचेतसः यज्ञाय चरतः कर्म समक्रं प्रविलीयते ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन कन्दव्यं ब्रह्म कर्म समाधिना. 250வது பக்கம், 2வது பேராகிராஃப். त्यक्त्वा कर्मफलसङ्गम् इति अनेन श्लोकेन यः प्रारब्ध कर्म सन्
யதா நிஷ்கிரிய பிரம்மாத்ம தர்ஷன சம்பன்னகா ஸ்யாத் ததா தஸ்ய ஆத்மனஹ கர்த்ரு கர்ம பிரயோஜன அபாவ தர்ஷினஹ கர்ம பரித்யாகே பிராப்தேஹே குதச்சித் நிமித்தாத் தத் அசம்பவே சதி பூர்வவத் தஸ்மின் கர்மணி அபிப்ரத்வதே அபி ந ஏவ கிஞ்சித் கரோதி ச இதி கர்மா அபாவ பிரதர்ஷிதः யஸ்ய ஏவம் கர்மாபாவ தர்ஷிதः தஸ்ய ஏவ. ஸோ இது வந்து இந்த 7 சப்த ஸ்லோகம் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா 18வது ஸ்லோகத்தை பேஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா ஸ்லோகம் வருது. அப்படின்னா கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தை கர்மத்தில் பார்த்தல். பூடகமாக பேசுகிற மாதிரி இருக்கு. இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கும். இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கர்மம் பண்ணினாலும் அவனுக்கு புண்ணிய பாப்பம் வராது. ஏன்னா கர்மம் வந்து பலனு கொடுக்கும் யாரா இருந்தாலும். இப்போ சமீபத்தில் அரசியல்லையும் பார்த்தோம், உடனே பலன் கொடுக்கறது. அதனால கர்மம் வந்து பலனை கொடுக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்மளுடைய இது வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் புரியும். என்ன பலனை கொடுக்கறது கர்மம்? புண்ணிய பாப சித்த சுத்தி 3 தான் கொடுக்க முடியும். அப்போ இது 3மே வெளி உலகத்துக்கு தெரியாது, சயின்டிஸ்டுக்கு தெரியாது. அப்படின்னா இது கொடுக்குற பலம் வந்து என்ன பலம்? அதிர்ஷ்ட பலம். எல்லாருக்குமே வந்து திருஷ்ட பலம் தான் தெரியும். என்டையர் வேர்ல்டு வேதாந்தத்துக்கு வராதவனுக்கு கர்மம் பண்ணினா இந்த புக்கை எடுத்து இப்படி வைக்கிறேன், திருஷ்ட பலன். இப்போ திருஷ்ட பலன் இங்கே ஒரு இது, அந்த லேண்ட்மார்க் புக் மார்க் வந்து விழுந்துத்து, இங்கே விழுந்துத்து, அதை எடுத்து வைடா அப்படின்னு நான் இப்படி 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 காட்டுறேன். அதை புரிஞ்சுக்கல, அது டைம் இல்லை. திருஷ்ட பலன் அது வந்து திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் இல்லை, வெளியிலே இருக்கிறது அது. புரியுதா? இருந்தாலும் அது ரன்னிங்கில் நம்ம பண்ணி சமாளிச்சிடுவோம். நம்ம திருஷ்ட பலன்லாம் சமாளிச்சிடுவோம். ஓகே, எப்படியோ மேனேஜ் பண்ணிவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். திருஷ்ட பலன், திருஷ்ட பலன்லேயே தகராறுனா அதிர்ஷ்ட பலன் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ திருஷ்ட பலன் இது சொல்லிட்டேன் நான். இப்போ லேட்டஸ்ட்டு உதாரணம், அதிர்ஷ்ட பலனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த லேண்ட்மார்க்கு, இந்த புக் மார்க் வந்து இது வந்து திருஷ்ட பலன். இப்படி கேட்டால் அது கிடைக்கலன்னா கிடைக்கல தான், அதுக்காக போய் போராட வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி புண்ணிய பாபத்தை விட்டுடலாமா? கர்மம் விட முடியாது, அது நீ அனுபவிச்சே ஆகணும். புரியுதா? எப்படி தெரியும்? அது வந்து அதிர்ஷ்ட பலன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? எப்படி அதை டிஸ்கவரி பண்ணுறது? இப்போ இந்த புக் மார்க் வந்து உடனே சொல்லிட்டா புரியுது உங்களுக்கு, ஏன்னா அது திருஷ்டமாக இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரொம்ப பெரிய டிஸ்கவரி. சுக துக்கத்துக்கு காரணம் மருமகள் கிடையாது, மாமியார் கிடையாது, பணம் கிடையாது, பதவி கிடையாது, நீ இருக்கிற இடம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, ஏன் எங்க வீட்டுக்காரனே கிடையாது.
நீ அனுபவிக்கிற சுக துக்கம் அதிர்ஷ்ட பலம். நீ திருஷ்டமா பார்க்குற. நீ என்ன பண்ற, இந்த புக் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்க்குற நீ. இது அதிர்ஷ்ட பலம். நீ அனுபவிக்கிற சுக துக்கம் நீ பண்ணின கர்மத்தினுடைய திருஷ்ட பலன் இல்லை, அதிர்ஷ்ட பலன். புரியறதா? அப்போ சுக துக்கம் அதிர்ஷ்ட பலம். யார் செஞ்ச கர்மா? நாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் பண்ணின கர்மத்தில் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கம். இப்படி நீங்க டிஸ்கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ரிசல்ட் என்ன? அதிர்ஷ்ட பலம், கர்மா, சுக துக்கம் நான் அனுபவிக்கிறேன். அதுலேருந்து ரிசல்ட் என்ன? அனித்தியமா, வைராக்கியமா? மற்றவங்கள பிளேம் பண்ண மாட்டோம். புரியுதா? இவனால வந்தது, இவரால வந்தது, அதால வந்தது அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த புலம்பல் வந்து நின்று போயிடும், தானாவே நின்று போயிடும். புரியுதா? இந்த புலம்பல் நின்றுட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுவான். என்ன ஒர்க் பண்ணுவான்? இப்போ துக்கமாக வருதுன்னு அதை சுகமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? கர்மத்தில் போய் பண்ணுவோம். அது சுகமாக கொடுக்கறதுக்காக பண்ணணும். அப்போ அது சுகமாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன ஐடியா? இப்போ துக்கமான கர்மத்தை அதிர்ஷ்ட பலன் சொல்லியாச்சு. இப்போ அந்த அதிர்ஷ்ட பலனை துக்கமாக இருக்கிறத சுகமாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? புண்ணிய கர்ம பண்ணும். ஒருத்தருக்கு தான் புரியறது. புண்ணிய கர்ம பண்ணும், பரோபகாரம் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பரோபகாரம் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணுறீங்களோ, அத்தனை அளவுக்கு யுவர் ரீப்ளேஸ் ஃபார் துக்கம். ஆனால் இதில் என்ன குழப்பம்னா, பழைய அவாந்தர பலனும் இருக்கு. பூர்வ ஜென்மத்தோட 50-50 தானே இந்த ஜென்மா, அதனுடைய பிராரப்தமும் இருக்கு அதில். ஆனால் அதுவும் அதிர்ஷ்ட கர்ம தான். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக பரோபகாரம் நிறையா பண்ணணும். அதனால தான் தானம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தானம், தவம், யஜ்ஞம். இது எல்லாமே 3 எக்ஸசைஸும் அவனை பரோபகாரமாக ஆக்கிறது. புரியுதா? இப்போ ஒரு குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடினான். பர்த்டே கொண்டாடினா சும்மா பாட்டு பாடல, சம்திங் கொடுத்தோம். புரியுதா? அப்போ அந்த கொடுக்கறது இருக்கு. அங்கே எல்லா இடத்துலையும் கொடுக்கறது இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சதாபிஷேகம் அங்கே கொடுக்கறது இருக்கு, தானம் இருக்கு. அந்த தானத்தை வந்து நம்ம வந்து அன்னதானம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? இந்த பரோபகார சம்பாவனை சொல்லுவோம், தட்சிணை சொல்லுவோம், ஏதோ ஒரு பேரில். ஆக நம்ம விட்டு அது போகும். நீ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே அதே நேரத்தில் எனக்கு வந்து சுகமா உனக்கே தப்பா தெரியல? உனக்கே தப்பா தெரியல? எவனையும் குற்றம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வேதாந்தம் என்ன பண்றதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் வேர்ல்டுல இருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் என்கிட்ட கொண்டு வருது. என்கிட்டனா அவங்கவுங்க கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா நான் ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொருத்தரை எந்த ஜென்மத்திலும் திருத்த முடியாது, அது சத்தியம். ஆனால் திருந்தறதுக்கு ஒரு ஆள் இருக்க. அது யாருன்னா நான் தான். நான் தானே அவன் தான். நாம முடிவு பண்ண நம்ம திருந்த முடியும். புரியுறதா? ஆனால் இன்னொருத்தனை திருத்தணும்னு நீ ட்ரை பண்ணுனா, நான் க்ரீன் இங்கும் வச்சுருக்கேன், கையெழுத்து போட்டு தரேன். நான் கண்டிப்பாக உன்னால் திருத்த முடியாது, அவனும் திருந்த மாட்டான். அப்போ இது எல்லாமே பர்சனலாக ஆகிடுறது. வேதாந்தத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா என்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் நான். புரியுதா? இது ஒரு முக்கியமான ஒரு
விஷயம். ஓகே. அதனால ஸோ நம்மளுடைய ஒரு இப்போ வந்து காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் உத்தராகண்டில் பண்ணிட்டாரு, இங்கே நம்ம சர்மா பண்ணிட்டாரு அஸ்ஸாமில். இப்போ நாடு முழுக்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் என்ன முக்கியமாக பொது சிவில் சட்டத்தில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பெருசால இல்லை, எல்லாருக்கும் நன்மை ஆகும். இன்டைரக்டாக ஃபேமிலியை கொண்டு வராங்க, குடும்ப சிஸ்டத்தை சட்ட ரீதியாக கொண்டு வராங்க. கல்யாணம் பண்ணிட்டுன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும், பிறந்த குழந்தை வாரிசுக்கு சொத்து கொடுக்கணும், டைவர்ஷன் பண்ணினா 2 பேருக்குமே ஜீவனாம்சம் கொடுக்கணும். அப்புறம் ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், செகண்ட் மேரேஜ் கிடையாது. இதெல்லாம் சிவில் சட்டத்தில் கொண்டு வர, சட்ட ரீதியாகவே கொண்டு வந்துடுவான். அப்புறம் சொத்து எப்படி பிரித்து கொடுக்கறது, அப்புறம் மதம் மாறி இப்படி போனால் அந்த இது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தான் காமன் சிவில் கோடு. இது எவனுக்கு கஷ்டம், எல்லாருக்குமே நன்மை. இப்படிதான். அப்போது இதில் தான் கோடிக்கணக்கான கேஸு வந்து நிலுவையில் இருக்குது, வாய்க்கா தகராறுல. புரியுதா? இந்த சொத்து உண்டு எங்கே, எந்த என்னன்னு இந்த வாய்க்கா தகராறெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் சரியாக்கி, பொது சிவில் சட்டத்தில் வந்து இதுக்கு வந்து ஜாதியோ மதமோ மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ கிடையாது. எல்லாருக்கும் ஒரு காமனாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சட்டத்திட்டங்கள், அப்படி ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்காமே குடும்பம் நடத்துகிறவங்க இருக்காங்க. இது வெஸ்ட் ஸ்டைல். உன் குழந்தையும் என் குழந்தையும் நம்ம குழந்தையோட விளையாடுறது, இது அமெரிக்கன் ஸ்டைலு. புரியுதா? அந்த ஸ்டைல் இங்கே வந்துருக்கு. புரியுதா? இப்போ அதை என்ன சொல்கிறதுனா, பொது சிவில் சட்டம், அதை நீ ரிஜிஸ்டர் பண்ணு. அப்படி இருந்தால் கூட ரிஜிஸ்டர் பண்ணணும். 3 மாதத்துக்குள்ளே பண்ணலன்னா உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுவான், அப்படி போட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த 2 பேர் சேர்ந்து வாழறவருடைய குழந்தை என்ன ஆகிறது, நாளைக்கு பிரிஞ்சு போயிடுங்க இதுங்க. புரியுதா? அப்போ அந்த ஃப்யூச்சரில் இருக்கிற குழந்தைங்க கிரிமினலாக ஆகாமல் இருக்கிறதுக்கு பொது சிவில் சட்டம். ஆக மொத்தமாக நம்ம வேதாந்தத்துக்குள்ளே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த குடும்ப அமைப்பை வந்து சட்ட ரீதியாக கொண்டு வரும், தர்ம ரீதியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதையே ஆஜ்ஞாவாக பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மெச்சூரிட்டி இல்லை ஜனங்களுக்கு. சட்டம் போட்டு தடுத்தா தான் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னா தான், மிரட்டினா தான் கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். புரியுதா? அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அதனால தான் என்ன பண்ணார் நரேந்திர மோடி, அந்த நீதி தேவதை இருக்கார் இல்லையா, அந்த கண்ணை கழட்டி விட்டுட்டார். இத்தனை வருஷமாக நீதி தேவதைக்கு கண்ணு மூடி இருந்தது. ஏன்னா நீதி எப்படி கொடுக்க முடியும், அவன் சொல்கிற லாஜிக் பாருங்க, அது பார்ஷியாலிட்டி கொடுத்துடக்கூடாது, இவன் வேணும் அவன் வேணும்னா அப்படி, அதனால் கண்ணை மூடிடணும் அப்படின்னு. கண்ணை திறந்து கரெக்டாக நீதி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இது பியூட்டிஃபுல் சட்டம். இதனுடைய அல்டிமேட் என்னன்னா, கிரகஸ்த அமைப்பு கரெக்டாக இருக்கிறது. ஏன் இதை நம்ம இங்கே பேசணும் அப்படின்னா, இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் தான் எல்லா விதமான தர்மங்களும் நியாயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து கிரகஸ்தத்தில் இருக்கு. அதனால குடும்பத்தை அழிச்சான் பிரிட்டிஷ்காரன், குடும்பம் என்ற அமைப்பையே சதைச்சிட்டான். புரியுதா? அதை வந்து இப்போ வந்து திருப்பி இன்டைரக்டாக நம்ம ரிவைஸ் பண்ணணும். நம்ம வேதாந்தத்தில் பண்ணிட்டு இருக்கோம், குடும்பம் இருக்கு. அதனால் இப்போ லாக்டவுன் ஆன உடனே முதல் உலகத்திலேயே பண்ணிடுது என்ன, கிரக சம்ஸ்கார சிபிர். புரியுதா? கிரகஸ்தில் நீ இருந்துட்டு என்ன பண்ணணும், அதை முதல்ல வந்து மோடிக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். புரியுதா? அப்போ கிரகஸ்தத்திலேயே நீ வந்து ஒழுங்கா இல்லைன்னா நீ எங்கே சொசைட்டியில் பண்ண போகிற, அதை தாண்டி உலகத்துக்கு பண்ண போகிற, அதை தாண்டி விஸ்வத்துக்கு பண்ணி பிரம்மத்துக்கு போக போகிற, எங்கேயோ இருக்குது, எட்டாக்கனியாக இருக்குது. அப்போ ஃபேமிலி சிஸ்டத்தில் எப்படி பண்ணணும்? அப்போ இந்த ஃபேமிலி வந்து சில ஃபேமிலியில் வந்து ஒரே குளறுபடியாக ஆகிடுறது. சில பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதிர் முதிர்மா ஆகிடுறது. இருக்கட்டுமே, எதிர் முதிர்மா இருக்கட்டுமே, அதுக்குள்ள ஒருங்கிணைந்து வேற்றுமையில்
ஒற்றுமை இந்து தர்ம சாதனை. வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். இப்போ குடும்பத்திலேயே வேற்றுமை இருக்கும். ஆனால் அதில் ஒத்துமை கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் ஒத்து போகணும். அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். சாக்கேனைக்கோ அமிர்தத்துவ மானசுகு ந புத்திரா ந தன, அப்புறம் ந தனேன ந கர்ம, ந கர்ம ந தன் பிரஜையா ந தனேன யாக்கேன ஏக்க. யாரோ ஒரு சிலர் இந்த அமிர்தத்தை பிரம்மத்தை அடைகிறார்கள். அப்ப கர்மத்தில் உனக்கு மோட்சம் கிட்டாது. புத்திர வாரிசுனால கிடைக்காது. துட்டு பணத்தினால கண்டிப்பா கிடைக்காது. அதுவும் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிட்டேன்னா உன்னை எப்ப வேணா போட்டு தள்ளிடுவாங்க. அப்பப்போ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். நான் யாருக்காவது கொடுத்துருவேன். நானும் வச்சிருக்க மாட்டேன். யார்கிட்ட இருந்தாலும் போட்டு தள்ளிடுவாங்க. புரியுறதா? அதனால வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அக்கௌண்ட்ல நிறைய பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்ஜின் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கணும். இதுதான் நம்ம சிஸ்டம். அப்போ இந்த சம்ஸ்கிருதம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கலாச்சாரம், பண்பாடு, அரச கட்டளை. புரியுதா? மனிதனை தெய்வம் ஆக்கிடவல்ல பண்புடை நாடிதுவே, பண்புடை நாடிதுவே, பண்புடை நாடிதுவே. இதுதான் கலாச்சாரம். புரியுதா? கலாச்சார பாரத். புரியுதா? கலாச்சாரம் அப்படி சொல்லிட்டு டான்ஸு பாட்டு அதெல்லாம் வைப்பா. பண்பு வரணும். புரியுதா? வேல்யூஸ் வரணும். ஓகே. அப்போ நம்ம அப்படி கொண்டு வந்துட்டோம்னா, குடும்ப அமைப்பு கொண்டு வந்துட்டோம்னா, அவன் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி, அப்படி வர்ணாசிரம பிளான் விவசாயியை கொண்டு வரும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுப்போ அந்த குடும்ப சம்சாரத்தில் இருந்து கொண்டே சப்போஸ் உனக்கு இந்த குடும்பத்தில் புலம்பலை நிறுத்தினா தான் வைராக்கியம் வரும். புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வைராக்கியமே வராது, விரக்தி தான் வரும். என் தலையில இந்த விறகு கட்டை கொடுறா, தலையில அடிச்சுக்கிறேன், அப்படிதான் சொல்ல முடியும் ஒழிய உனக்கு வைராக்கியம் வராது. இவ்வளோ பெரிய குடும்பத்தை உனக்கு ஊரு கூட்டி, நாதஸ்வரம் கூட்டி, என்ன திண்டிவனம் வெங்கடேசனை கூப்பிட்டு சங்கராபுரம்லாம் வாசித்து உனக்கு 4 பேர் அறிய 3 முடிச்சு போட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க உங்கள் வீட்டில். அம்புட்டும் வேஸ்ட் பண்ணுறிய. அத்தனை காசையும் வேஸ்ட் பண்ணுவானே எவனாவது? என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதுக்கு? அவன் பேர் மறந்து போச்சு. எனது கண்மணியை நான் உன்னிடம் கொடுக்கிறேன். இனி அதில் பாசமலர். புரியுதா? அதில் நீ சும்மா சினிமாவுக்கு தான் உதவும். சினிமாலே உனக்கு கண்ணீர் தான் வருது பாரு. அங்கே ஒரு பாட்டு பாடுவான், இங்கே ஒரு பாட்டு பாடுவான். அதை பற்றி நீ அப்போ கூட அறிவு வருதா பாரு. அந்த படத்தை எத்தனை நாள் பார்த்த? ஒரு வைராக்கியம் வரணும்ல. அங்கேயும் சரியா செட் ஆகலை, இங்கேயும் செட் ஆகலைன்னு வைராக்கியம் வரமாட்டு. அப்போ குடும்பம்ன்றது பர்பஸ் என்னன்னா வைராக்கியம் வரத்துக்காக. வைராக்கியன்றது நாலேஜ், நாட் எமோஷனல். விரக்தி எமோஷனல். வைராக்கியன்றது நாலேஜ். புரியுதா? அது விவேகம். அது புரியுதா? அனித்தியத்தை விடுறதுக்கு பேரு விவேகம். அது அப்போ நமக்கு சுக துக்கம்ன்றது கர்மத்தினுடைய அதிர்ஷ்ட பலம். இங்க என்ன ரிப்பீட்டடா இந்த 7 ஸ்லோகத்துல சொல்லிட்டு வரோம்னா, ஞானிக்கு அதிர்ஷ்ட பலம் இல்லை, அவனுக்கு சுக துக்கம் வராது, புண்ணிய பாபம் வராது, அவனுக்கு சித்த சுத்தி செய்வதற்கு அவசியம் இல்லை, அதனால அவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது.
புரியுதா? அதனால அவனுக்கு சஞ்சீத கர்மம் கிடையாது, அதனால பிராரப்த கர்மம் கிடையாது, ஆகாமி கர்மம் கிடையாது. கர்மமே இல்லாம அவன் வந்து கர்த்தாவா இருந்து வேலை பண்ணுவான். எவ்வளவு பெரிய பாருங்க, ஒண்டர்னா ஒண்டர். இது புரிஞ்சுத்துனா இந்த 7 ஸ்லோகம் தரவழி புரிஞ்சுத்துனா கர்மத்தை வந்து எப்படி பண்ணலான்னா, சில பேர் 7-8 பால் இப்படி போடுவான். நீங்க பார்த்துருக்கீங்க? 2 பால் தான் கையில் இருக்கும், 4 பால் மேலே இருக்கும். அது அது அங்கேயே இருக்காது, ரூல் படி கீழே வந்துடும். அது நியூட்டன் லா படி கீழே வந்துடும். புரியுதா? அது வரத்துக்கு முன்னாடி உன் கையில் இருக்கிறத மேலே போட்டுடணும். சரி, இது பிடிச்சிட்டு அப்படியே இருக்கலாம்ல, ஹோல்டு பண்ணக்கூடாது. அது நீ பார்க்குறல்ல சர்க்கஸில், ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஹோல்டு பண்ணேன்னா இன்னொரு பாலை பிடிக்க முடியாது. இன்னொரு பாலை பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, இந்த பாலையும் விட்டுருவேன், அவுட் ஆகிடுவேன் விளையாட்டில். புரியுதா? அப்போ நீ போட்டுக்கிட்டே இருக்கணும், விளையாடிகிட்டே இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இதுதான் சர்க்கஸ், இதுதான் குடும்பம், இதுதான் ஃபேமிலி. புரியுதா? ஃபேமிலின்னா ஒரு இப்போ நீங்கள் சன்னியாசி இப்படிலாம் சொல்லுவீங்க. நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம், மின்சாரத்துக்குன்னா, இது வாட்டருக்குன்னா, இதுக்கு என்ன. அப்புறம் மச்சினிச்சி கல்யாணத்துக்கு வேறு போனோம், அவன் பேரன் பேத்திக்கு போனோம், அவன் பேரன் பேத்திக்கு போகணுமா. இப்போ என்ன கொடுமைடா இது. அதுவும் வேதாந்தி வந்து சொல்கிறது அப்படியே நெஞ்சு பொறுக்குது இல்லை இந்த நிலைக்கிட்ட மனிதன். இவன் பேரன் பேத்திக்க போகக்கூடாதுடா, அவன் மச்சினிச்சியோட பேத்திக்கு போகிறானா. புரியுதா? அடாடாடாடாடாடாடா, நான் வேதாந்தி. பேசுறத பாரு, இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஜாயத்தே மிரியத்தேவ கதாச்சித்தான். புரியுதா? கீழே இருக்கும்போது ரொம்ப கீழே சாதாரண மனிதன் கூட பரவாயில்ல போருக்கு. புரியுதா? இதெல்லாம் இப்போ வேதாந்தி யார் திட்ட முடியும்? வேதாந்தி தான் திட்ட முடியும். புரியுதா? வேற எவனும் திட்டினா கோபம் வரும் நமக்கு, வேற எவனையும் திட்ட விட மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியாது நம்ம ரகசியம். புரியுதா? இங்கே சங்கரர் வந்து ரொம்ப அழகாக வந்து விளக்குறார். புரியுதா? இந்த இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு பாஷ்யத்தில், பாஷ்யம் வந்து முன்னுரை படித்தோம். அந்த முன்னுரைக்கு தான் இந்த முன்னுரை. அது என்ன? தெக்துவா கர்ம பல சங்கம் இது. தெக்துவா கர்ம பல சங்கம் இது. அதாவது ஸ்வதர்மத்தை நல்லா கடைபிடிச்சவன் ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டு பின்னர் அதே கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமாக செஞ்சு அந்த கர்ம பலனையும் துறந்து அந்த கிரகஸ்த ஞானியாகிறான். அந்த கிரகஸ்தனே ஞானி ஆகிறான். புரியுதா? அந்த ஞானியானவன் சிரவண மனனத்துக்கு ரெகுலரா எங்க வச்சாலும் எப்ப வச்சாலும் வகுப்பு வருகிறேன். அவன் வந்து இப்ப வந்து ஷிபிர் முடிவு பண்றான், டேட் ஏதோ ஒரு டேட் முடிவு பண்ணும். இப்போ நம்ம முன்கூட்டியே 2-3 மாதம் சொல்லிடுறோம். நம்ம முடிவு பண்ணல, நம்ம தானே ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறோம். அப்புறம் வீட்டு சமாச்சாரம் நடுவில் வரும். புரியுதா? நாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிரகஸ்தன்னு சொல்கிறீங்க. நான் கிரகஸ்தன் ஞானி, கிரகஸ்தத்தில் இருந்தால் தானே நான் ஞானியாக சொல்ல முடியும். அதனால கிரகஸ்த விஷயம் செய்கிறேன். எப்படி இவர் அந்த கார்டை எடுத்துக்கிட்டு போயிடுவார். புரியுத? எவனுமே வந்துருக்க மாட்டான், இவன் தான் போய் கதவை திறப்பான். சோ அட்டாச். எங்க வேணா போவான், எவ்வளவு டைம் வேணும் செலவு பண்ணுவான், டயர்டு இருக்கும். அவன் என்ன நினைப்பான், நம்மள போகலன்னா என்ன நினைப்பா? ஒன்றும் நினைக்க மாட்டான், எவனுமே நினைக்க மாட்டான். அவனுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நேற்றுக்கு ஒரு சதாபிஷேகம் பண்ணினான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நினச்சிட்டு இருப்பாங்களே என்ன, அவன் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவான். புரியுதா? அன்னைக்கு ஒரு நாள் தான். இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறீங்கள ஃபோனில், அது எவ்வளோ நாள் இருக்கும்? அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பேரை பாரு, தொடப்பு கட்டைக்கு பட்டு குஞ்சமா ஸ்டேட்டஸா அதுக்கு பேர். அப்போ ஸ்டேட்டஸ்னா என்னன்னா 24 hours அப்படின்னு அர்த்தம். உனக்கு என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுக்கு பேர் என்னன்னா 24 hours தான் வேலிட். இப்போ 24 hours வேலிட் இருக்கிறத வந்து வசத்தியா என்கிட்டயே வந்து சொல்றிய, நான் என்ன பண்றது?
இப்போ நான் என்னுடைய பிராரத்தமும் அப்படியும் சொல்ல முடியாத நிலைக்கு பாஷ்யகார் தள்ளிட்டார். புரியுதா? அதுவும் சொல்ல முடியாது. சும்மா கம்முன்னு இருக்க வேண்டியதான். தெக்துவா கர்ம பல சங்கம். ஓகே. அப்போ உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாச தவ்யா. ரூலு விதி சொல்றது, நீ சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இதுல என்னன்னா, சில பேர் இல்லை, பல பேருடைய சித்தாந்தம் சிரவணம் பண்ணணுமே போறோம், நிதித்தியாசனம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு வேதாந்தமே கம்மியா இருக்காங்க. ஆல் ஆசிரமம், ஒவ்வொரு நம்ம பரம்பரையிலே வரக்கூடிய ஆசிரமம் நிதித்தியாசனத்துக்கு போக மாட்டான், டைம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இவன் நல்ல கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லவும் தெரிஞ்சிடும், டெக்னிக்கலா பேசவும் தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அச்சு விடுவான் பாரு, அவன்லாம் மற்றவெல்லாம் அரண்டு போயிடுவான். ஓப்பா இது சம்ஸ்கிருத புலியாக்க ஒன்றும் தெரியாது, சும்மா இந்த மாதிரி இருக்கு காரிய காரண சங்காத்து அப்படி இப்படிலாம் சொன்ன ஒரு 10-20 வார்த்தை சொன்னாலே போகிறோம் பொதுமக்களுக்கு, சம்ஸ்கிருத புலி அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டே நம்ம ஓட்டிடலாம். ஏன்னா அவனுக்கு அதுவும் இல்லை, ஆலை இல்லாத ஊருக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணி லைஃப்பை ஓட்டிடுவோன்னு வச்சுக்கேன். அப்போ நிதித்தியாசனத்துக்கு நீ பிளான் பண்ணுறியா? கிரகஸ்தத்தில் போனேன், வானப்பிரசத்துக்கு வந்தியா, சதுர்த்த ஆசிரமத்துக்கு வந்தியா? அதான் கேள்வி கேட்குறேன். தெக்துவா கர்ம பல சங்கம் இதி. புரியுதா? இப்போ தெக்துவா கர்ம பல சங்கம், இந்த சங்கம் இருக்க இது அனேன ஸ்லோகேன யக பிராரப்த கர்ம சன், யக பிராரப்த சன் இஸ் ஈக்குவல் டு கிரகஸ்த ஆசிரமம் அபவத். பினிஷ்ட். இதை புரிஞ்சுதுன்னா, யக பிராரப்த சன் அப்படின்னா கிரகஸ்த ஆசிரமம் அபவத், பினிஷ்ட். புரியுதா? கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படி அடிப்பான். கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல மாட்டிக்கிட்டான் 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 3 முடிச்சு போட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓ லைஃப், ஓ லைஃப். அப்போ ஓடினவன் ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். வயசாகிறது, வானப்பிரஸ்தாகிறது. நீ கிரகஸ்தன், வானப்பிரஸ்தத்துக்கு வா. கிரகஸ்தன் பேரம்பேத்தியை யார் பார்த்துக்கிறது? சதுர்த்த ஆசிரமத்துக்கு வந்துட்டேன், நோ, நான் கிரகஸ்தன். வயசு ஆகிறத வழிய ஆனா கிரகஸ்தனா ஆயிண்டே இருக்கான். புரியல? அதனால அப்ப கிரகஸ்தன் ஆகிறது வந்து, ஸோ கிரகஸ்தன்ல இருந்து இப்போ பிரம்மச்சாரியில இருந்து கிரகஸ்தன் கண்டிப்பா அந்த இப்போ அந்த பொண்ணுக்கும் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ வந்து அந்த பொது சிவில் சட்டத்தில் 21 வயசுக்கு மேரேஜ் பண்ணலாமா, 24 வயசா மாற்றலாமான்னு ஒரு சஜஷன் இருக்கு. மேரேஜ் ஏன் சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? கிரகஸ்தல ஒன்றும் தெரியாது. புரியுதா? நம்ம ஸ்டடீஸே 24 வயசுல தான் முடியுது. பையன் முடிச்சுடான், பொண்ணு முடிக்க மாட்டுறது. இப்போ பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆகிறது. அதனால மேரேஜ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொண்டு போகலாமா? அப்போ மேரேஜ் வந்து படிப்பு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. 24 வந்து இதெல்லாம் வந்து பொது சிவில் சட்டத்துக்கு கொண்டு வர்றது. புரியுதா? அப்போ ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கும். ஸோ பொண்ணு சைட்லையும் பையன் சைட்லையும் இது இருக்கும். இல்லைன்னா பையன் படிச்சுடுவான், பொண்ணு வந்து அந்த எம்ஏ போட்டு மேலே வந்து ஒரு கோடு இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது. என்ன இன்னமும் ஒரு கோடு போடுறேன்னு ஸ்பெஷல் டிகிரி வாங்கியிருப்பான் போல இருக்க. அதுக்கப்புறம் நான் வந்து என் பேரை போட்டு ஞானி போட்டு மேலே கோடு போட்டேன். எப்படி நீ தான் போடுவியாடா? நானும் தான் போடுவேன்.
ஆன் தி வே, ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த 24 இயர்ஸ் மேரேஜ். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி ஓட்டு போடுறது வந்து 18 வயசு ஆக்கினாங்களோ, அப்புறம் சின்ன சைல்டு மேரேஜை வந்து இது பண்ணி அதுலேருந்து அடல்ட் மேரேஜ் பண்ணி அப்புறம் அதனால் நான் வெயிட் பண்ணி 21 வயசில் கிளம்பி போனேன் வீட்டை விட்டு. எவனும் சட்ட ரீதியாக என்னை எதிர்க்க முடியாது. புரியுறதில்ல? எல்லாம் ஒரு கணக்கு. புரியுது. இப்போ இந்த மலையில் கோயில் கட்டணுமே, அங்கேருந்து ஒருத்தங்க கூட வரல பாரு. சரி சரி அதில் போட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்குல்ல நாட்டில். அந்த ஊரில் முதல்ல ஊருக்காரங்கள 10 ரூபா வாங்கினேன். 10 ரூபா கொடுறா கொடுத்து 10 ரூபா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஏன்னா அது வந்து 50 லட்சம் அது. ஆனால் அந்த ஊருக்காரங்க அந்த கோயிலை கட்டின மாதிரி. புரியுறதுல? ஒரு 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு மீதி 50 லட்சம் நம்ம போட்டு கட்டி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். பூனை வாங்குறவங்களுக்கு இந்த பங்களா சொந்தம். புரியுதா? பங்களா வந்து 5000 ரூபாய் 2000 ரூபாய் தான். பூனை வந்து 50 லட்சம். ஆனால் பூனை வாங்குறவங்களுக்கு தான் இந்த பங்களா சொந்தம். எப்படி? அந்த மாதிரி அவங்ககிட்ட 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணி மீதியை நம்ம போட்டோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியாக இருக்கும்போது பண்ணது. இது கிரகஸ்த ஆசிரம அபவத். இவன் வந்து பவுசு. என்ன பவுசுனா டீட்டெயிலாக பேசுவாங்கன்னு அர்த்தம். பவுசுனா என்ன மீனிங்க? டீட்டெயில்டாக பேசுவாங்க. அதே போல் சண்டை போடும்போதும் டீட்டெயில்டாக ஃபுல் ஸ்டாப் பண்ணி கமா பண்ணி அந்த மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு கமா வைப்பாங்களே, செமிகோல் போட்டு மேலே 2 இப்படி இது இன்வெர்டட் கமா அதெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக சண்டை போடுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக சண்டை போடுவாங்க. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் சிஸ்டமேட்டிக்காக சண்டை போடுறதுலாம், அதாவது அறிவுபூர்வமாக சண்டை போடுறது. நீங்கள் இந்தந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்தந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால வந்து நம்மளுடைய 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு வாரத்துக்கு ஒத்தி போடுவோம், சண்டை பேசாமல் இருப்போம். புரியுறதுல? இதெல்லாம் இருக்கு. புத்திர தாரா கிரகாதிஷு அசக்தி அனபிஸ்வங்கா. யார் சொல்றது? ஒரு கிரகஸ்தனா இருக்காரா பாரு. புத்திரா தாரா கிரகாதிஷு ஆதி வேற போட்டாருங்க. அசக்திக்கு பற்றற்ற அனபிஸ்வங்க சும்மா ஈசிக்காது அப்படின்றார். அப்ப வெறுக்கிறதா சாமி? வெறுக்கக்கூடாது. லவ் ஃபார் ஆல். முதல்ல உங்க ஃபேமிலியை லவ் பண்ணு. புரியுறதா? உன்னுடைய ஃபேமிலியில் லவ் பண்ணும், அன்பு காட்டணும். அன்பே சிவம், அன்பே தவம், அன்பே பூர்ணம். புரியுதா? அன்பே ஆனந்தம் அப்படின்றார். ஏன்? குற்றம் குறை பார்க்காது அன்பு. இது கந்தர் குரு கவசமா? இது கந்தர அனுபூதி. கந்தர் குரு கவசம் அதை படிங்க. அன்பே குருநாதா எல்லாமே நான் அதில் மாத்திரம் கொஞ்சம் போட்டு பார்க்கறது, ரிவைண்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி நாங்கள் இப்போ ரூமில் வந்து டூஸ் டோன்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? அதை ஒரு தடவை பார்த்துனா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் லேமினேஷன் பண்ணி வீட்டில் மாட்டணுங்க. அந்த வாசகத்துக்கு மாத்திரம் அன்பே ஃபேமிலி, அன்பே குழந்தை, அன்பே. அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அது கரெக்டாக சொல்லுவோம். புரியுதா? நீ எரிஞ்சு விழுந்தினா அன்பே சிவம், அன்பே குழந்தை அப்படின்னு சொல்லு. அப்போ இதுல இந்த கிரகஸ்தன்றது பத்ம வியூகமா இருக்கு. அதாவது மேற்கு வங்கத்தில் எப்படியோ கஷ்டப்பட்டு வேலி பண்ணிடுவாங்க. அவன் வேலியை எடுப்பான், நம்ம போடுவோம், எப்படியோ பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்குவேன். ஆனால் இந்த கிரகஸ்தன் வந்து ஞானி ஆகிறதுக்க அதுதான் சிக்கலாக இருக்கும் போல இருக்கு.
ஓகே, அது ஒரு 200 வருஷம் ப்ராப்ளம். அது இப்போ சால்வ் ஆகுது. இந்த ஃபேமிலி மேன் இருக்கான, இவன் சுதந்திரமாகிறது தான் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அதில் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டான், அவன் எங்கேயாவது சுத்தாமல் இங்கே வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து. இதுதான் கீதா பாஷ்யம் கேட்கறது. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ரேரஸ்ட் ரேர் பீப்புள். என்டையர் வேர்ல்டில் இருக்கிற அற்புதமான ஜனங்கள். புரியுதா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ராமானுஜர் மாதிரி ஆகணும். மதுசோரில் பண்ணி இந்த ஆனந்தத்தை, கீதா பாஷ்ய ஆனந்தத்தை சொல்லி எல்லாரையும் கூப்பிடணும். வாயான்னு அவன் மறுப்பான், இருந்தாலும் கூப்பிடணும். சாமி, நான் வர்றதே பெரிய யதேஷ்டமாக இருக்கு, அவனை இழுத்தா அவன் என்னை இழுத்துருவான்னு. நீ ஸ்ட்ராங்காக இழுக்கணும். புரியுதா? இழுத்துட்டு வரணும். யக பிராரப்த கர்ம சன். இந்த கான்டெஸ்ட்ல பிராரப்தம் என்பது கிரகஸ்தன் குறிக்கிறது. நான் புரிஞ்சுக்கணும். பிராரப்த கர்மா இல்லை. இங்க சொல்லும் போது பிராரப்த சொல்றது கிரகஸ்தனை குறிக்கிறது. யக யார் ஒருவன் கிரகஸ்தனோ அவனே யதா நிஷ்கிரிய பிரம்மாத்ம தர்ஷன சம்பன்ன சியாத். ஓகே, தர்ஷனம்னா ஞானம், சம்பன்னகனா இந்த ஞானத்தை உடையவன். ஓகே, தர்ஷனம்னா ஞானம், சம்பன்னகா அப்போ தர்ஷன சம்பன்னகனா இந்த ஞானத்தை உடையவன். எந்த ஞானத்தை உடையவன்? அயமாத்ம பிரம்ம என்ற ஞானம். அது எப்படிப்பட்ட பிரம்மன்? நிஷ்கிரியம் பரம் பிரம்மாத்மா அகர்த்தா ஆத்மா. தேர்ஃபோர் கிரகஸ்தனே அவன் தான் ஞானத்தை அடைந்து விட்டான். அந்த சம்சாரி கிரகஸ்தன், ஒப்பாரி வச்சு அழற கிரகஸ்தன், புலம்பின் இருக்கிற கிரகஸ்தன், எப்பவுமே மன வேதனையில தவிச்சின்னு இருக்கிற கிரகஸ்தன் இப்போது எப்படி ஆயிட்டான்? ஆனந்த புருஷன் ஆகிவிட்டான். கீதா பாஷ்யம் கேட்டதனுடைய பலன் அவன் ஆனந்தோகம் அப்படி ஆயிட்டான். சத்து சித்து புரிஞ்சுக்கிறது ஈஸி, ஆனந்தம் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். யூ ஆர் கான்சியஸ், எஸ் ஐ ஆம் கான்சியஸ். யூ ஆர் ஆனந்தா, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா சத்து சித்து ஆனந்தா மூணு ஒண்ணு, சினானிமிஸ். எனக்கு நான் கான்சியஸா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஆனந்தமா இருக்கணும்னு அர்த்தம். டிஃபால்ட்டா ஆனந்தமா இருக்கணும். நான் கான்சியஸ், ஆனா துக்க கான்சியஸ் சொல்றதுக்கே நல்லா இல்லை. புரியல? அப்ப நீ உனக்கு சம்சாரம் இருக்கிற வரைக்கும், மனவேதனை இருக்கிற வரைக்கும், மனதில் துன்பம் ஏற்படுற வரைக்கும், மனதில் துன்பம் ஏற்படலாம், தவறு கிடையாது. அந்த துன்பத்தை வந்து அத்தாரிட்டியா சைன் பண்ற பாரு, சிக்னேச்சர் பண்ற பாரு, எஸ் அப்படின்னு. நான் பாஸ்போர்ட் வாங்க போனேன் ஃபர்ஸ்ட் டைம், கைலாய மலைக்கு போனேன். ஒரு 10-20 பேப்பர் வச்சுட்டு போட சொல்றான். அப்படி நான் போட்டதே கிடையாது. அந்த பொண்ணு வேற கெடிபடியா இருக்கு. நான் அந்த பேப்பர்ல வேற மாதிரி போடுறேன், ஒரே மாதிரி போடணுமா, இல்லாட்டி செல்லாதான். ஏம்மா என் பேர் தானே, எப்படி வேணா இருக்கணும்னா நீ பாஸ்போர்ட் கொடுத்தேன்னா கொடு, நீ இல்லை கொடுக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு எப்படி வருமா அப்படி தான் போடுவேன் அப்பவே. புரியுதா? அப்படியே கட்ட சன்னியாசத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் போடுறதுக்கு நான் சூரிய பிரியாதான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போல்லாம் ஈஸியாக்கிட்டான். அப்போல்லாம் ரொம்ப செம்ம ஃபார்மாலிட்டி, செக்யூரிட்டி. நான் அதில் ஃபாரின் பொண்ணு, ஏன்னா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன். அப்புறம் தான் இந்த பொண்ணு வந்து கேட்குறது, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க? டீச் பண்ண போகிறேன். ஏதாந்த பண்ண போகிறேன். பிஸ்னஸா? இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தா தெரியல, இது கேட்டால் அநியாயம். பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நீ கேட்டாலே தப்பு. இது பாஸ்போர்ட் கொடுங்க. இப்படி 2 நிமிஷம் தான் டைலாக்கு, உடனே பாஸ்போர்ட் கொடுத்துட்டா 10 வருஷத்துக்கு.
அதுக்கு முன்னாடி போனவனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல, பின்னாடி போனவனுக்கு பாஸ்போர்ட்டில் எல்லாமே விரக்தியாக நிற்குதுங்க. புரியுதா? அதுக்கெல்லாம் கம்பல்சரி வேணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனோன்னா பெரிய தலைமொழி போகிறேன். நாங்கள் யூஎஸ்ல போய் பாஸ்போர்ட்டெல்லாம் தொலைச்சிட்டோம். 6-7 பாஸ்போர்ட்டும் மொத்தமாக பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா வச்சு ஒன்றா தொலைச்சிட்டோம். நான் இருந்தேன், என்கிட்ட வந்து கேட்டார் ஒருத்தர், நம்ம ஸ்டூடெண்ட், ஜி பாஸ்போர்ட் காணாமல் போயிடுச்சு, அதுக்கு ஏன்டா இவ்வளோ கவலைப்படுற? இது எவ்வளோ கவலைப்படுறேன்னா திரும்பி போக முடியாச்சு. எப்படி இருந்தாலும் இந்த அது அங்கே ஒன்று ரொட்டி விற்பான், அதை தான் சாப்பிட்றான், விதவிதமாக சாப்பிட்றான். எப்படியோ நம்ம பொழைச்சிக்கலாம், விடு இங்கே தங்கிடலாம் அப்படின்னு. ஜே இது நிஜமா கவலை எல்லாம் படாது, எப்பயுமே கவலைப்படக்கூடாது. எக்கு தப்பா போய் மாட்டிக்கிட்டோமா அப்போ கூட நீ ஆனந்தமாக இருக்கணும். முதல்ல ஆனந்தமாக இருக்கணும். புரியுதா? சிக்கலை மாட்டிட்டுன்னு முதல்ல ஆனந்தமாக இருக்கணும், குஷியாக இருக்கணும். டாடா இப்போ நல்ல செம்மையாக மாட்டினேன், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன், அப்படி நீ ஒர்க் பண்ணணும். நான் இப்படி அமைதியாக இருந்தனால அந்த பாஸ்போர்ட் கிடச்சிது. இங்கே போய் பார்த்தியா பாரு, அங்கே தாஞ்சி பார்க்கல, அங்கே போய் பாரு. நம்ம எகிரி குச்சி உள்ளே போனோம்ல பிள்ளையார்கிட்ட, அந்த போகிற அவசரத்தில் அந்த மோதகம்லாம் வச்சுருந்தான், அது அவனே சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கான். அமெரிக்காவில் போய் மோதகத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், வந்த கூட்டத்துக்கெல்லாம். அப்போ இவன் அவசரத்தில் பிள்ளையார் பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டான் பாஸ்போர்ட். அவர் பத்திரமா தான் பார்த்துப்பார். அதனால எந்த இடத்துலையும் நம்ம அசரக்கூடாது, புரியுதா? அப்போ நீ எப்படி இருக்கணும், பத்ம வியூகத்தில் போய் மாட்டிக்காம அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நீ வரணும், வெளியில் வரணும். கிரகஸ்தத்திலே இருந்து கிரகஸ்தத்திலே செத்து போயிடக்கூடாது. அங்கேருந்து நீ எக்யூப் ஆகி வெளியில் வரணும், புரியுதா? அதனால் அனகா பாபமற்றவனே பகவான் அர்ஜுனனை பார்த்து, புரியுதா? 2 வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கு, லோகேஷ்மன் திவிதா நிஷ்டா. அதனால 2 வாழ்க்கை முறை இருக்கு, கிரகஸ்தா சன்னியாசி. அது பெருசு இல்லை, ஆனால் இந்த ஞான நிலையை அடையணும், புரியுதா? அதனால சாட்சி சின்மாத்திரம் சதாசிவகா, அதை சொல்லிட்டு இருக்கேன்னு கண்டுபிடி. யதா சப்போஸ் கிரகஸ்தன் பிரம்ம சைத்தன்யத்தை உணர்ந்து அகர்த்தா ஆத்ம தர்ஷனம் உடையவனாக அவனே ஞானி ஆகிட்டால் எப்படி இருப்பான் அப்படின்னா, வைராக்கியம் அடைஞ்சவன் யதா நிஷ்கிரிய பரமாத்மா தர்ஷனே சம்பன்ன சியாத். ஓகே, பாஷ்யத்தினுடைய ரகசியம் பச்சையா பேசுறது, அதாவது உண்மையா சொல்லும். என்ன பண்ணுவான்னா, கிருஷ்ணர் இங்க உபதேசம் பண்றாரு, யதா நிஷ்கிரிய பரமாத்மா தர்ஷன சம்பன்னா. அவனுக்கு பெரிய சம்பன்ன என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுருவானா. ஆஃப்டர் கிரகஸ்த இந்த ஞானம் வந்த பிறகு எல்லாத்தையும் டிராப் பண்ணிடுவான். டிராப் பண்ண உடனே எங்க போவான்? வித்வத் சன்னியாஸ், வானப்பிரஸ்தம் இல்லை, சன்னியாசம். சன்னியாசி யார மாதிரி? யாஜ்ஞவல்கியர் மாதிரி. அவரையே எத்தனை நாள் சொல்றது? உன்னை எப்ப சொல்ற? உன் பெரியும் ஒரு நாள் சொல்லணும், புரியுறதா? அதில் நான் ராமேஸ்வரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி போட்டேன் ஒருத்த மேலே. போட்டோன்னு ததாஸ்து நீ சன்னியாசி ஆகிடுவ, அப்படி சொல்லாதீங்க. நானும் விதவிதமாக பண்ணி பார்க்குறேன், நான் சொல்லி பார்க்குறேன். அந்த ருச்சி கண்டம் இருக்குல்ல, அப்படியே போகிறது. நிஷ்கிரிய பரமாத்மா தர்ஷன சம்பன்னா. ஓகே, எப்படி வந்தான்? தஸ்ய ஆத்மனகா கர்த்துரு கர்ம பிரயோஜன அபாவகா. இந்த கர்மத்தினால இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உணர்ந்து கொண்டான், புரியுதா? அப்படி இவன் இந்த ஃபேமிலி லைஃப் இர்ரெலவெண்ட். யாருக்கு? யாருக்கு இர்ரெலவெண்ட்?
ஞானத்தை அடைந்தவனுக்கு கிரகஸ்த வாழ்க்கை irrelevant. அதனால இனிமே அவனுக்கு கர்மம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை. புண்ணியம் தேவையில்லை, பாபமும் தேவையில்லை, சித்த சுத்தியும் தேவையில்லை. அதனால வித்வத் சன்னியாசி ஆகிறான். புரியுதா? இப்படி வந்து சங்கரர் வந்து எப்படியோ மோட்டிவேட் பண்றாரு உங்களை சதுர்த்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி அவர் ட்ரை பண்றாரு. பாவம், எனக்கு தெரியும் உங்களை பற்றி எனக்கு உங்களுக்கு தெரியும். புரியுதா? எப்படி வந்துடுவான். அதனால சதுர்த்த ஆசிரமத்துக்கு வரலன்னா நீ வித்வத் சன்னியாசிக்கு வரணும். அப்படி இல்லைன்னா வித்வத் சன்னியாசி எடுத்துக்க முடியலன்னா நீ மேனேஜ் பண்ணி கிரகஸ்தத்திலேயே ஒரு மாதிரி பற்றும் பத்தும் பெறாமல் அப்படியே இருந்து கிளாஸை 3 நேரம் பண்ணணும். அதுக்கு ஆத்ம விசாரத்தை ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் இவனுக்கு அதில் நிதித்தியாசனம் செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போது கிரகஸ்தத்திலேயே இருந்து இந்த குழந்தையெல்லாம் வந்து அதுக்கு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்துக்கு போகணும். அதே பழப்பா சுத்தணும். ஏங்க பால் வாங்கிட்டு வாங்க, செவிடுடா செவிடு, அதுக்கு நம்ம போயிடலாம். அப்படி நீங்கள் வந்து ஒரு செட்டப் பண்ணிடணும் வீட்டில். கொஞ்ச நேரத்தில் அவங்களாம் மாறி பாறிவிடுவாங்க. ஆனால் பாழ போன மனசு இருக்குல்ல, அது வந்து கேட்காது. மற்றவங்களாம் நான் சன்னியாசி ஆகிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லுங்களேன், மற்றவங்களாம் ஒத்துப்பாங்க. ஓகேம்மா, அது சன்னியாசி ஆகிடுச்சான், அதுக்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க ஒரு பீரியடில். புரியுதா? நீ தொடர்ந்து இருந்தீன்னா அதுக்கப்புறம் நம்மளால நிலையா இருக்க முடியாது. அதனால தான் அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது, வாயை விட்டு எதுவும் சொல்லக்கூடாது. அதுவும் கிரகஸ்தில் இருக்கவங்க சொல்லவே கூடாது. ஏன்? திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவான். புரியுதா? நம்ம ஒரு துன்பத்தில் இருந்தன ஞானி துன்பம் போட்டுக்கிறாரு வெறுப்பேற்றுவான். புரியுதா? அதனால் நீ அடைந்த ஞானத்தையும் சொல்லக்கூடாது, நீ அடைந்த சந்தோஷத்தையும் சொல்லக்கூடாது. கம்முன்னு எல்லார மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும். ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது எவனுக்காவது ஒரு 4 பேருக்கு சொன்னா தானே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை? இதில் மாதிரி சொல்லக்கூடாது. நீ இன்னர் சைடு லீஷராக இருக்கணும், அவ்வளோதான். யாக்ஞவல்கிற மாதிரி கர்ம பரித்தியாக பிராப்தேஹே. ஓகே, கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறான். கர்ம பரித்தியாக பிராப்தே பவதி. நான் சொல்லலை, சங்கர் பாஷ்யத்தில் சொல்கிறத சொல்கிறேன். புரியுதா? அதுக்கு என்ன செய்யறது? இப்படி வந்து நிற்கிறது நம்மளை பற்றி சொல்லுவார் பின்னாடி. கர்ம பரித்தியாக பிராப்தே பவதி யதா நிஷ்கிரிய பரமாத்ம தர்ஷன சம்பன்னா. அதாவது யார் ஒருவன் அகர்த்தா ஆத்மா அகம் என்ற ஞானத்துடன் கூடியவன் எவனோ அவனே ததா தஸ்ய ஆத்மனா கர்த்திரு கர்ம பிரயோஜன அபாவக தர்ஷன. இனி அவனுக்கு கர்மத்தில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது, சித்த சுத்தி கிடையாது, ஞானத்தில் அகம் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டான். தேர்ஃபோர் கர்ம பரித்தியாக பிராப்தா பவதி. புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு? ஒரே ஒரு வரிக்கு இவ்வளோ வஞ்சி கட்டிட்டு பேசுறாரு. ஓகே, அப்போ யாக்ஞவல்கியர் என்ன சொன்னாரு? மைத்ரேயி நான் போகிறேன். இது நீங்க புதிய காலத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் மாத்தணும். நாதா ஓ புருஷனே நான் சன்னியாசி ஆகிறேன் அப்படி சொல்லணும். உங்களுக்கு ஒரு புது உபநிஷத்தை எழுதலாம், உங்க பேரை போட்டு. மைத்ரேயும் முமுக்ஷுவா இருக்கா, அதுதான் விசேஷம். இது ரேர் கப்பல்ஸ் 2 பேரும் இப்படி அமர்த்த ரொம்ப அபூர்வம். புரியுதா? அவன் விட்டுட்டு ஓடியே போயிட்டான். யாரு? காரைக்காலில் ஒருத்தன். புரியுதா? அம்மா உன்னை பார்த்தா நீ ஞானியா இருக்க, தெய்வமா இருக்க, நான் வந்து சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மதுரை பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணிட்டான். அப்படிதான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்பயும் விடலை. நாதனே, அது நான் சொல்கிறது புருஷன் என்ன சொல்கிறது? நாதா தானே. நாதா பிராணன், அதான் ஒரு அப்ஜெக்டிவ் வரணும். குருநாதா தான். குருநாதா எப்படி வரும்? பிராணநாதா, பிராணனை பிடுங்கிறதுனால பிராணநாதா. புரியுதா?
பிராணநாதான்னு இவ வந்தால அவங்க அப்பாவை கூட்டிட்டு முதல்ல அவன் எஸ்கேப் ஆகி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அப்பனை மாத்திரம் அனுப்பணும். ப்ளீஸ், அவள் தெய்வம் ஆயிட்டா, நான் இனிமேல் அவளோட குடுத்தனம் பண்ண முடியாது. அதனால் அவள் பேர் தான் என் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கேன். பாரு, இப்போ சட்ட சிக்கல் வந்துட்டுல 2வது கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் அவள் புரிஞ்சுக்கிட்டான். உடனே காரைக்கால் அம்மையார் ஆயிட்டான். பகவானே அம்மையே அப்படி கூப்பிட்ற அளவுக்கு தகுதி ஆயிட்டாவ. புரியுதா? பெரிய அளவு காரைக்கால் அம்மையார். ஓகே, அப்ப கர்ம பரித்தியாக பிராப்தா பவதி. ஓகே, நெக்ஸ்ட் லைன். குதச்சித் நிமித்தாத் தத் அசம்பவே சதி. இதுதான் நமக்கு இனிமையான வார்த்தை. சப்போஸ் இந்த மாதிரி வித்வத் சந்நியாசி எடுக்கிறதுக்கான அவகாசமோ நேரமோ சந்தர்ப்பமோ இல்லை, குடும்ப சூழ்நிலை இல்லை உடம்பின் வயோதிக சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணம், புரியுதா, அவங்களால பண்ண முடியாதவங்க என்ன பண்ண, அசம்பவே சதி. நான் சன்னியாசி ஆக முடியாது. இப்போதான் நம்மக்கிட்ட வர்றார். ஓகே, யாரு? சங்கராச்சாரியார். புரியுதா? அப்படியே ஆயிட்டா என்ன செய்யறது? பூர்வத்து தஸ்மின் கர்மணி அபிவிருத்தா அபி. அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் வேணும் அந்த இதை திறக்கிறதுக்கு. ஸ்க்ரூ டிரைவர் இருக்காது. அடிப்படை விஷயம் வீட்டில் இருக்காது. ஒரு ஸ்டூல் இருக்காது, ஸ்க்ரூ டிரைவர் இருக்காது. புரியுதா? ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்போ அந்த டேபிள் ஒன்று வந்திருக்கு. இப்படி சப்பையாக்கிக்கலாம், அப்புறம் பெருசாக்கிக்கலாம். எங்கே வேணால் மொபைல் பண்ணிக்கலாம். அதை வீட்டில் ஒன்று வாங்கி போட்டான்னு போட மாட்டானே, என்னென்னோ பண்ணுவான். புரியுதா? அவசியமான பொருள் வாங்க மாட்டான். ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, மொத்தத்துக்கு இல்லை. அப்புறம் இந்த கரண்டி வச்சு சில பேர் பள்ளியிலேயே பண்ணுவான். அது இது திறக்கணும். அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ குடும்பத்துக்குள்ளற இருந்துட்டு அவன் சன்னியாசியா இருக்கணும். கிரகஸ்த ஞானி. புரியுதா? சம்மோர் மேனேஜ். ஓகே, அது கத்துவோம் வீட்டில் இருக்கிறது. இப்போ இவன் சன்னியாசி ஆயிட்டான் வீட்லயே, ஆனால் யாருக்கும் சொல்லலை. இப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த கத்துறது தாலாட்டா இருக்கும். அந்த வண்டி அந்த இது வரும் பாரு, அந்த இது மாறும் பாரு, ட்ராக் மாறும் பாரு. அப்போ ஒரு சவுண்ட் வரும்ல, டடக் 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 டடக். அப்போ இந்த பவுஸ் கத்துறது நமக்கு டடக் 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 டடக். யூ என்ஜாய் த லைஃப். அந்த பவுஸ்ல இன்னொன்னு இருக்குல்ல, அதுதான் அவஸ்தைப்படும். நான் இப்படி அவஸ்தையா கத்தின்னு இருக்கேன், இது என்ன கம்முன்னு இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்க லைஃப் ஜாய். புரியுதா? ஞானம் வந்துடணும், அவ்வளவுதான். ஞானம் வராம டடக் டடக் பண்ணினா அவன் டடக் டடக் வெளுத்துரும் ஒரு நாள் சாயம். புரியுதா? அதனால நல்லா ஊர்ஜிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? கதாசுன் அகதாசுன் நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. எந்த விஷயமும் இவனை பாதிக்காது. பண்டிதாக ஞானி ஆயிட்டான். புரியுதா? நைவ கிஞ்சித் கரோதி. அதனால இனிமே அவன் கர்மம் பண்ணினாலும் கர்மம் பண்ணாததுக்கு இப்போ பதவி, அந்தஸ்து, குடும்பம், சரீரம், மனசு எதுலையுமே அவனுக்கு பற்று கிடையாது. சொந்த மனசுலேயே பற்று கிடையாது. அவனுக்கு எமோஷன் வருது இல்லை, அதில் கூட அவனுக்கு பற்று கிடையாது. கருத்துருத்துவம் அவனுக்கு கருத்துருத்துவமே என்ன ஆயிடுது? மித்யாவாயிடுது. அவனுடைய கருத்துருத்துவம் மித்யாவாயிடுது. அதனால அவனுடைய இது இது டியூன் ஆலாபனம் எப்படி இருக்காங்க? சதா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். வீட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நீ வீட்டில் ஒரு
அந்த சூழ்நிலை கத்துற சூழ்நிலை வருது இல்லை, சண்டை போடுற சூழ்நிலை. அப்படி இப்படி அமைதியா பண்ணு. சிதானந்த ரூப சிவோ கட்டை எடுத்து. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, பிஞ்சுடும் அப்படி சொல்லுவான். சிதானந்த ரூபா பால் வாங்கி வைக்கல. அபி அபிப்பிரவர்த்தக அபி ந ஏவ சித்த கிஞ்சித் கரோதி. பிரதா, இவன் தன்னுடைய கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த கர்மத்தினுடைய பலன் இருக்க, அதிர்ஷ்ட பலன் இவனை வராது. பிரதா, ஆகாமி கர்மத்துல வரக்கூடிய புண்ணிய பாபம் இனிமே இவனுக்கு அட்டாக் பண்ணாது. இவன் எப்படி ஆயிடுவான்? நித்திய முக்தன் ஆயிடுவான். குடும்பத்துல இருந்தா கூட முக்த புருஷன் ஆயிடுவான். அடடா, நீங்க இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாஷ்யம் முடியறதுக்குள்ள நித்திய முக்தன் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன். சப்போஸ் எந்த இதுவும் பாதிப்பு இல்லாம, ஆனா அதே ஆசிரமத்திலேயே, அதே வீட்லயே, அதே மெம்பர்லயே அவாலேயே பார்த்துட்டு ஆனந்தமா சாந்தமா இருக்கணும், சத்தியசாயமா இருக்கணும். அவர் இப்படி இப்படி பண்ணுவார் பார்த்துட்டு சத்தியசாயிக்கு. அப்ப நீங்க ஃபேமிலியில நான் வெறுப்பேத்திரியா? நீ கொஞ்சம் இதெல்லாம் டைலாக் பண்ணி தான் பாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு அக்கேஷனை பண்ணி தான் பாரு. புரியுதா? அவன் ஆனா ஏத்தாள் அடிச்சா வாங்கிக்கணும், திருப்பி அடிக்க கூடாது. அப்ப சகன யாரு? ஞானி. கர்ம அபாவக பிரதர்சிதகா. ஓகே, கர்ம அபாவக பிரதர்சிதகா. அவன் கர்மாவை டெமோ பண்ணுவான், அவ்வளவுதான். இனிமே அவனுக்கு கர்மத்துல ஒரு பிரச்சனையும் வராது. எஸ்ய ஏவம் கர்ம அபாவக தர்சிதகா கர்மணி அகர்மய பஷ்யத். அவன் கர்மம் பண்ணினாலும் கர்மத்தை பண்ணாதவனா ஆகிறான். தஸ்ய ஏவன்னா இனிமேல் பகவான் இதைத்தான் சொல்ல போகிறார், தொடர்ந்து சொல்ல போகிறார் அப்படின்னு முடிச்சுட்டார். நாம் முடிச்சுடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.